அதான் சக்கா அப்ப உங்ககிட்ட தினமும் பிரியாணி தான். உங்க அப்பா அம்மா பிரியாணி பண்ணா எங்களுக்கு செத்தையும் போல பிரியாணி தர்றது தீந்து போச்சா? இந்த அக்கம் பக்கம் எல்லாம் குடுக்கறதே கிடையாது. உங்களுக்கே பத்தாதா? இன்னைக்கு என்ன குழம்பு? அட்ரஸ் சக்கனா மீன் குழம்பா? அப்ப இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். இப்பதானே மீன் குழம்புன்னு சொன்ன. எவ்வளவு வலி மறைச்சுக்கிட்டு உள்ள போயிடக்கூடாதுன்னு நிக்கா பாருடா. ஏண்டா வலி மறைச்சிட்டா நம்ம உள்ள போக முடியாதாங்க? என்ன வலி மறைச்சிட்டா நாங்க உள்ள போக முடியாது? அதான் இந்த ரூம் உங்களுக்கு கொடுத்த தப்பா போச்சு. நாங்க அது வழியா தான் தொழுக்கு போனோம். வழியோட வழியோட சுத்தி போனோமா? அதெல்லாம் போக முடியாது. அது விடுங்கடா. மீன் குழம்பு எல்லாம் இருக்குதான். அப்படிதான் தங்கப்புல மீன் குழம்பு எல்லாம் இருக்கலாமா? இல்ல இப்பதான் மீன் குழம்பு சொன்னா அதுக்குள்ள தீர்ந்து போச்சா? ஏ அப்ப என்ன வாசனை வருது? உங்க வீட்டுல இருந்து வருது? பாட்டி வீட்டுல இருந்து வருதுடா. அது கறி குழம்பு முடிச்சு நம்ம வீட்டுல. ஆமா மாப்பிள்ள, இப்பதான் கறி எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். சிக்கனு, லாலிபாப்பு, மட்டனு, எல்லாம் மீனு. அப்படியாண்ணே? அப்ப இன்னைக்கு நம்ம வெளுத்து வாங்கிட வேண்டியதான். சமையல் ஆயிட்டா அப்படி? ஆமாடா, அக்கா மாதிரி இப்பதான் ஆக்கிட்டு இருக்காங்க. செம்பள்ளி அக்கா, மீனா குட்டி எல்லாரும். இப்பவே ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். உங்க வீட்டுல வெறும் மீன் குழம்பு தானே? எங்க வீட்டுல பாத்தியா மட்டனு, சிக்கனு, லாலிபாப்பு, மீன் குழம்பு. நாங்களும் வலியும் மறுப்போம்ல. இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே இரு. நாங்கெல்லாம் அங்க சாப்பிடணும். எங்களுக்கே குறையாதான் இருக்கு. எங்களுக்கே பத்தாது. இல்ல பொண்ணு தரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பானுவல்ல? ஆமா, அவனை இப்பதான் சிக்கன் 65 சாப்பிட்டு இருக்கானுவ. அதான் உங்க வீட்டுல மீன் குழம்பு இருக்க. நீ மீன் குழம்பு சாப்பிடுமா? உனக்கு தான் சிக்கன் மட்டன் இதெல்லாம் பிடிக்காத. என்னமா? உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அட அடிச்சக்கண்ணா, உனக்கு மட்டன் கூட பிடிக்குமா? என்ன பிடிச்சி எதுக்கு? அதான் நீ அந்த வீட்டுக்கு வர முடியாத. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், இத சண்டை போட்டிய. உனக்கு ரோசம்லாம் ரொம்ப அதிகம். நீ தான் அந்த வீட்டுக்கு வர மாட்டிய. அந்த வீட்டுல இருந்து யாரும் இங்க வரக்கூடாது, இந்த வீட்டுல இருந்து யாரும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. உனக்கு வர ரோசம் அதிகம். இன்னைக்கு பார்த்து இவளுக்கு இவ்வளவு ரோசம் வந்து போச்ச. விடுறா விடுறா, அவளுக்கு கொடுத்து வைக்கல. மட்டனு சிக்கன் எல்லாம் போச்சா? ரோசத்துல எல்லாம் போச்ச. வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே அணை கட்டி புடிச்சுட்டு நில்லு. உங்க வீட்டுல இருக்க மீன் குழம்பு யாரும் தூக்கிட்டு வரக்கூடாது. நீ வேற காவல் காக்கணும். நீ அங்க வந்துட்டா நீ வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே நின்று காவல் காருமா. நாங்க போய் மட்டனு சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு வரோம். வேண்டாம் தாங்க, நீ வேண்டாம். சரி, நீ ரொம்ப பாசக்காரிதான். உங்க வீட்டுல இருக்க மீன் குழம்பு எடுத்துக்கலாம் பாப்போம். அப்பல பிரியாணியா விட்டுட்டீல? பிரியாணி எல்லாம் இருக்காம. எங்க அண்ணனுக்கு பிரியாணி எல்லாம் வைக்க தெரியும், எனக்கு இப்பதான் தெரியுது. அடச்சக்கா, பிரியாணி எல்லாம் இருக்கு உங்க வீட்டுல? சரி பாப்பா, கொஞ்சம் போல பிரியாணி, கொஞ்சம் மீன் குழம்பு எடுத்துட்டா பாப்போம். மாமா வேலை இப்பதான் டூட்டி முடிஞ்சு வந்திருக்கேன். உங்க வீட்டு சோத்தை தான் நீங்க திங்கணும்னு நினைக்கிறேன். எடுத்துட்டா பாப்போம். அது ஏகப்பட்டது இருக்கு. சிக்கன் 65 எல்லாமே இருக்குது. மட்டன் இருக்குது. கோழிக்கறி இருக்குது. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே இருக்கு. மீன் வரைக்கும் இருக்குதா? சரி, கொஞ்சம் மீன் குழம்பும் கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டா. இப்பதான் இருக்குன்னு சொன்னா நீ பாப்பா உனக்கு வேணும். என்ன மாப்பிள்ள, உள்ள கட்லு கிட்டலாம் வாங்கி போட்டிருப்பான் போலுக்கு. கட்லு மட்டுமானே, சேர்லாம் வாங்கி போட்டிருக்காரு. அப்ப முடிய பண்ணிட்டான் தண்ணி கொடுத்துறோன்னு. அத்தான் கிட்டத்தட்ட தண்ணி கொடுத்துறோம் அந்த மாதிரிதான். மாதிரி எல்லாம் இல்லடா, தண்ணி கொடுத்துறோம் தான் நடிச்சிட்டு இருக்காவ. சும்மாவே எங்க அண்ணனுக்கு கையில பிடிக்க முடியாது. பையன் ஐடியாவோட தண்ணி கொடுத்துட்டு வந்துட்டான். சொல்ல முடியாது, தேன்மொழி சேர்ந்தே பிளான போட்டிருப்பா. ரெண்டு ஒண்ணு தானே. உங்க அப்பா திட்டக்கூடாது. அதெல்லாம் நாங்க நல்லா திட்டுவோம். நானும் நல்லா திட்டுவேன். என்ன அவன் என் அண்ணன். நான் திட்டுவேன், தூக்கி போட்டு மிதிப்பேன், அடிப்பேன், எல்லா வேணாலும் பண்ணுவேன். உனக்கு தானே அப்பா. மாப்பிள்ள இப்ப பாருங்க, ஸ்பீடா உள்ள போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு நேர கிச்சனுக்குள்ள போய் சமையல் வேலையை பார்ப்போம். பாருங்களேன் அண்ணே, ஒட்டதுக்கு நீ வந்திருக்கானுங்க புழுக்க. என் புள்ள வேற இதை ரொம்ப ரொம்ப இழுத்துருக்கும் புழுக்க. அதான் மீன் குழம்பா பிரியாணியா? அது கடையில வாங்கினது. எதை வீட்டுல செஞ்சதா சொன்ன? அதெல்லாம் வீட்டுல பண்ண முடியுமா? கடையில தான் வாங்கினேன்.
என்னன்னா மீன் குழம்புலாம் வச்சிருக்கிய சொல்லவே இல்ல. பாப்பா சும்மா இரு பாப்பா. ஆமா ஆமா சொல்லக்கூடாது. அப்படியா? சரி 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 நாங்க தொழுவுக்கு போனோம், வழிய விடுங்க. சுத்தி வாங்கடா, இங்கெல்லாம் வழி இல்ல. அதான் இல்ல மாப்பிள்ள, இது ஈரமா கிடக்கு. அதுதான் சொல்லணும். இப்பதான் வீடு தொடச்சு போட்டோம், ஈரமா இருக்கு. சமாளினே சமாளி. இல்லனே நான் உள்ளோட தானே போவேன். அவங்க கூட அது மீனாக்கா கிட்ட சொல்லுங்க. மீனாக்கா கிட்ட இருந்து அடாடுத்தனமா வாங்கிக்கிட்டு உங்க வீடா டேடி போய் மீனாக்கா கூட்டாடா. நம்ம அதுக்குள்ள உள்ள ஓடிடுவோம் வா. கனவு கூட கிடையாது. நீங்களாம் வாய் பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும். டேய் மாப்பிள்ள, அண்ணன் உள்ள போய் என்ன பண்றான்னு பாப்போமா? கமிஷனர் உள்ள போய் என்ன பண்றான்னு வாங்க பாப்போம். குறைஞ்சது 2-3 பேருக்காவது லாடம் கட்டிருக்க மாட்டாரு அண்ணன். இப்பதான் ஸ்டேஷன்ல பார்த்த ஒரு அக்யூஸ்ட் சும்மா பொழந்து கட்டிட்டு இருந்தாரு. அந்த கோவமும் ஆத்திரமும் எங்க போச்சுது? அதெல்லாம் ஸ்டேஷனோட ஒழிச்சிருவான். வீட்டுக்கு வரும்போது இப்படி ஒரு சார்ந்த சொருபியா வந்துருவான். அப்படி இல்ல மாப்பிள்ள, ஸ்டேஷன்ல மட்டும்தான் மூஞ்சி அப்படி இருக்கும். கொஞ்சம் வெளியில வந்தாலும் பாருங்க அப்படியே இந்த குடும்ப பையன் மாதிரி ஆயிடுவான். உண்மைதான்டா, ஸ்டேஷன் உள்ளதான் கால் எடுத்து வைப்பாரு. வரப்போ மதிடுவாரு. நானே பயப்படுவேன். இத்தனை வந்தா வேலை முடிச்சுதா, அந்த கேஸை முடிச்சிங்களா, இந்த கேஸை முடிச்சிங்களான்னு வரப்பா இருப்பாரு. அது ஸ்டேஷன் விட்டு கொஞ்சம் வெளியில வந்து வச்சுக்க, மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா, மாப்பிள்ள காப்பி குடிச்சிங்களா பாரு. நமக்கு ஒரே பதட்டமா இருந்துக்க. இப்போ உன் கதையை ஒரு ஸ்லோல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்காகவே பாதுகாப்பு ஸ்டேஷனுக்குள்ளேயே போக மாட்டேன்டா. விக்கிய தான் உள்ள வெளியில ஒரே மாதிரி இருப்பாரு. சரி சரி உள்ள வாங்க, என்ன சமையல் பண்றாருன்னு பாப்போம். என் தங்க பிள்ளை இப்பதான் நல்லா இருக்குது. என் பிள்ளை குளிச்சாச்சு. இனிமே சோறு சாப்பிட்டுட்டு என் தங்க பிள்ளை தூங்கணும். சாரிமா என்ன அப்ப தலையில தோத்து விட்டுட்டு அப்ப உனக்கு சோறு மதம் விட்டுடு. அப்பதான் குளிராது. இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கணுமா? நான் போய் அம்மா கூப்பிட்டு வந்துடுறேன். தலையை தோத்துவா. என்னமோ அவங்க சும்மா விளையாடுறாங்கம்மா. அங்க இன்னைக்கு வேற சாம்பார் தான். நம்ம வீட்டுல கோழி குழம்பு. அம்மா வச்ச தம்பி இருக்குல்ல, அம்மாக்கு சத்தான பொருள் தானே கொடுக்கணும். அதுக்கு தான். அப்பாக்கு தம்பி நீயும் அம்மாவும் தான். நீயும் அம்மா கூட இருந்தாலே போதும், அப்பாக்கு வேலை வந்துடும். அம்மா என் தங்க பிள்ளை குளிச்சதுக்கு அப்பதான் புள்ள புள்ள மாதிரி இருக்குது. அப்ப அதுட்டு காத்தே இருந்திருக்கணுமா? சரிம்மா, இன்னைக்கு பால்வாடியில என்ன சொல்லி கொடுத்தாங்க? போ, ஒன்னும் சொல்லி கொடுக்கலையா? சாப்பிட்டியா? சரி சரி, நாளைக்கும் சட்டை பண்ணாம சமத்த போயிடும். பொண்ணு தர வந்தானுங்களா? நம்ம வீட்டுல யாரெல்லாம் போனீங்க? பொண்ணு தர அவன் மகிழி அப்புறம் பாப்பா அப்புறம் எல்லாரும் போயிட்டோம்ப்பா. மகிழினி வந்தாலோ? அம்மா அழுதுட்டே வந்தா. அழுதானி அம்மா தான் தூக்கிட்டு போனாங்க. அப்படியா? பாட்டி வந்தாச்சா? இல்ல, பாட்டியோ ஆண்டி அம்மாவும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியா? பாட்டி ஒண்ணு பேசினாங்களா? முத்த கொடுத்தாங்களா? அப்படியா? முத்த கொடுத்தாங்களோ? சரி சரி, இல்ல அப்ப அந்த சோறை மட்டும் வடிய போட்டு வந்துட்டேன். இல்ல உட்காந்துக்கிறியா? ஐயோ, சோற வடிக்கணுமாப்பா? நீ இறங்க மாட்டேன்னு சொன்னா எப்படி சோற அடிக்க முடியும்? சரிப்பா, அப்ப தோல்ல இருக்க. அப்பா சிக்கன் பிடிச்சிக்கண்ணா. சோற வடிய போட்டாச்சு. இது வந்து குழம்பு வச்சுட்டு உனக்கு சோற விட்டுட்டு அப்பா போய் அம்மா கூட்டு வந்துருந்தேன். வேலைக்கு போக வேண்டாம்னு கேட்கவே மாட்டான். ஐயோ, மசாலா இருக்கணுமா? அப்ப கொஞ்சம் இறங்கிக்கிட்டியா? சரி, இவனை வச்சுக்கிட்டு வேலை பார்க்கறதும் கஷ்டம் தான். அவனும் இப்படிதான் வேலை பார்க்கல தெரியல. சரி, அப்போ அலமாரில வச்சிருந்தேன், எடுத்து தாரேன். எங்கப்பா சமையல் வேலை மும்மரமா நடக்கும் போலுக்கு. கிண்டல் பண்ணி கிடக்காதுல. நடக்கட்டா குழம்புக்கு தெரியும், இப்போதானே தெரியும். இப்போதாண்டா உண்மையிலேயே படிச்சேன். ஏற்கனவே எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ செஞ்சே ஆகணும். அவளை எப்படி அடுப்புக்கிட்ட வர? கரண்ட் அப்பப்போ போயிருது. நான் இப்போ கூட கரண்ட் இல்ல. அதை நம்மள சோறு போக முடியுமா? அதான் அடுப்பு பத்தினேன். அவ எங்க பத்த வச்சுக்கிடவா? அது சரி. வை நானும் இன்னைக்கு உங்க கையால சாப்பிட போறேன். சிக்கன் குழம்பு அவங்க வீட்டுல? எங்கப்பா குளிச்சாச்சு போலுக்கு. ஆமாடா, காலையில டூட்டிக்கு போனா நேரம் ஆயிட்டு. அதான் குளிச்சாத்துல. அதான் வந்தா இப்பதான் வெண்ணி போட்டு குளிச்சாத்தி விட்டேன். சொல்லில நான் குளிச்சாத்தி விட்டுருப்போம்ல. அவளை குளிச்சாத்தது பெரிய விஷயம். ஓய் என்ன? சரிப்பா பாரு, சரிப்பா. அப்படியே வா, அப்பா கிட்ட வா. என் தங்க பிள்ளை சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடணும்ல. அப்ப நமக்கு கிடையாது. என்ன நான் வெளியே வச்சுட்டு இருக்கேன், நீ வேலையை முடி. கொஞ்சம் பாத்துக்க. இந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன். நேரம் ஆயிட்டு. அவளை வேலைக்கு போண்டேன்னு சொல்ல வேண்டியது தானே.
வீட்டுல சண்டையே அதனால தான் ஆரம்பிக்குது. அதான் இப்ப சொல்லதே விட்டுட்டேன். எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்குமா? பஸ்ல எல்லாம் ஏறி இறங்குறா. பயமா இல்லையா? என்ன சண்டை தண்டை போடுறேன். அதை பத்தி பேசினாலே வீட்டுல சண்டை தான் வருது. இதை பத்தி பேசாலே கத்துவா. அதான் அதை பத்தி பேசுறதே இல்லை. கத்தி ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா அப்போ சொல்லி சத்தம் போட சொல்லு. கொஞ்சம் பயப்படுவா. யாரு இவா பயப்படுவா? யாருக்குமே பயப்பட மாட்டா. பயப்படுதா இருந்தா சத்தம் போடலாமே. பயப்பட மாட்டாடா. அதென்ன பிரச்சனை? நான் பிடிக்கிற மொழிக்கு 3 காலு. அவ என்ன நினைக்கல அதை செஞ்சே தீர்வா. எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அன்பவும் பேசியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கேட்க மாட்டேங்கிறான். சரி நான் போய் கூட்டிட்டு வரேன். சரியா? ம் சரி. சார் வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். போனமா விருந்து முடிச்சோமா வந்தமான்னு இருக்கணும். சரிங்க. அவர் கூப்பிட்டுட்டாரு என்ன போன் இருக்கு. சரி இப்ப ஜீப் வந்துடும், கிளம்பிடலாம். அங்கிருந்து ஜீப்ல போயிருக்கலாமே, எதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க? இல்ல வீட்டுல இருந்து கிளம்புனா ஒரு மாதிரியா இருக்கும். அதான். ஒரு மாதிரியா இருக்குமா? ஏன், நம்ம கல்யாணம் முடிஞ்சவங்க தானே? அது ஆமா. இருந்தாலும் வீட்டுல சின்ன பிள்ளைங்க இல்ல, வீட்டுல எல்லாரும் இருந்தாங்களே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான். சரி பரவாயில்ல. எனக்கு சரி நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனந்தி எடுத்து கொடுத்தா. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். என்னங்க, போற வழியில கொஞ்சம் பூ வாங்கிட்டு போவோமா? வாங்கலாமே, வாங்கலாம். ஏங்க, ஏதோ எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் எனக்கு பேச்சு அடிப்படுது, உண்மையா இருக்குமா? டிரான்ஸ்ஃபரா இருக்கு? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்காக யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு லைட்டா சந்தேகமா இருக்குது. காதுல விழுந்தது எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற மாதிரி. அப்படியா? ஐயோ, டிரான்ஸ்ஃபர் போட்டா தூரமா போக வேண்டியது இருக்குமே. ஐயோ, அதெல்லாம் முடியாதுங்க. அதுக்காக வேலை பார்க்கும்போது எங்க போடுறாங்களோ அங்க போய் தானே ஆகணும். உங்களை பிரிஞ்சியா? அது அப்ப பாத்துக்கலாம். சரியா? ஏதாவது மேலத்துல பேசிக்கலாம். நீங்க பேசினா நடக்கும், என்னாலலாம் எங்கேயும் போக முடியாது. சரி. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துருவேன். சரி. முறைக்க என் குடும்பம் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். ஆனா அந்த குடும்பத்துல நீ இருக்கக்கூடாது. என் அண்ணன் இருக்கணும், நீ இருக்கக்கூடாது. தண்ணி கொடுத்துன சுகத்தை அவனுக்கு காட்டிக்கிட்டு இருக்கியா? அவன் தண்ணி கொடுத்துல போக கூடாது. உன் கூட தனியாவும் வாழக்கூடாது. எங்க கூட தான் இருக்கணும். ஆனா நீ இருக்கக்கூடாது. போடா, நீ ஏன் நினைச்சாலும் நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என் கடமை முடிஞ்சுன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். காலத்துக்கு உங்க கூட மாரடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த குட்டைக்குள்ளேயே புறஞ்சு கிடக்க விரும்பல. சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நான் அடிச்சு துரத்துறேன்டி. நீ யார்தான் என்ன அடிச்சு துரத்ததுக்கு? என் பாதையை பார்த்துக்கிட்டு எனக்கு போக தெரியும். நீ அடிச்சு துரத்தி நான் போனதா இருக்கக்கூடாது. நான் போய் நீ தலை குனியணும். நிச்சயமா நீ தலை குனிவ. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாதுடி. உன்னை பார்க்கும் போதுல நான் வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேனே. குற்ற உணர்ச்சிலே நான் என்ன நானே மாச்சுக்குவேன். குற்ற உணர்ச்சி வந்து நீ உன்னை பார்த்தாலே நீ நல்லாவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் நீ நாசமாவும் போகக்கூடாது. என் கண்ணை மட்டும் பற்றாதே. உன்னை வெறுக்கிறனா நேசிக்கிறனா எந்த இயலவும் எனக்கு தெரியாம என்னை பைத்தியமாக்கி வைக்குது. நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. உன்கிட்ட முதல்ல எல்லாருமே நீ சைக்கவாக்கிட்டு இருக்க. அங்க ஆதிரா சைக்க வைட்டா, இப்ப என்னையும் சைக்க வைக்கவா? நீ அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. என் அண்ணன் இருக்கணும், நீ இருக்கக்கூடாது. நீ எல்லாம் எனக்கு ஒரு எதிரியே கிடையாது. ஒன்னு தோக்கடிக்கிறதுல என் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். கேவலம் இந்த வாழ்க்கையோட போராடுறதுக்காக நான் உங்ககிட்ட மல்லுக்கு நிப்பேன் நினைச்சியா? இன்னைக்கு வேணா இந்த தேன்மொழி தோத்து போயிருக்கலாம். இன்னைக்கு வேணா வாழ்க்கையில சரி, இந்த சமுதாயத்திலிருந்து நான் தோத்து போயிருக்கலாம். நிச்சயமா மரணத்துக்கு முன்னாடி இந்த தேன்மொழி ஜெயிச்சதாண்டா சரித்திரம் இருக்கும். நிச்சயமா நான் ஜெயிச்சுட்டு தான் இந்த மண்ணை விட்டு போவேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னு நினைச்சாமன்னா அதோட விளைவு என்னன்னு பார்த்துட்டு தாண்டா நீ போவ. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் இந்த மண்ணுல நமக்கு கிடைக்கும். அதுல திருப்தி அடையறவன் தான் உண்மையான மனுஷன். கிடைக்காத ஒண்ணுக்காக ஏங்கி ஏங்கி இந்த மனசு செத்து போகதை விட இருக்கத வச்சு சந்தோஷமா வாழ்றான் பாரு. இருக்கத மனசார ஏத்துக்கிட்டு கிடைக்காத ஒன்னா நினைச்சு கிடைச்சத வச்சு வாழ்றான் பாரு, அவன் தான் புத்திசாலி. நீ செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு வருந்தக்கூடிய காலம் சீக்கிரம் வரும். ஒண்ணு இந்த ஊரை விட்டு உன்னை விரட்டுற, இல்ல இந்த மண்ணை விட்டே உன்னை விரட்டுவேன்டே.
ஆஹா, பிடிச்ச மாதிரியே வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைச்ச நீ அந்த வாழ்க்கையில சில தவறுகள் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை சுச்சமா தூக்கி எரிஞ்சிட்ட பாரு. 100% நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்க தெரியாத மடப்பையடா நீ. காலப்போக்குல எல்லாமே சரியாயிருந்து புரிஞ்சுக்க தெரியாத அறிவில்லாத ஜென்மண்டா நீ. இன்னும் 10 வருஷம் போயிருந்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவசரப்பட்ட அறிவில்லாத ஜென்மண்டா நீ. ஒரு 10 வருஷம் பொறுத்து போயிருந்தா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு இருக்கும். பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கலாம், பிள்ளைங்களை எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், பிள்ளைங்க எதிர்காலத்தை எப்படி அமைச்சு கொடுக்கலான்னு வாழ்க்கையை நோக்கி ஓடி இருப்போம். அதுக்கு வரைக்கும் உனக்கு பொறுத்துக்க மனசு இல்லாம உன் சுயநலத்துக்காக என்னையும் கேடு கெட்ட வாழ்க்கை வாழ வச்சுட்டல நீ. இதுக்கெல்லாம் பூமியில வாழும் போதே உனக்கு தண்டனை இருக்குடா. நிரந்தரம் இல்லாத உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. நாளைக்கு நான் இந்த மண்ணை விட்டு போகணும்னா கூட போய் தான் ஆகணும். வேற யாராவது உரிமை கொண்டாடினா கூட என்னால வாதாட முடியாது. நிலையில்லாத வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டியடா. டேய், இதுக்கான தண்டனை நீ அனுச்சு தண்டா ஆகணும். சீக்கிரமே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. யாத்த மாப்பிள்ளை பதில் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டி. நான் நானே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் நானாவே இல்லடி, பைத்தியம் இருக்கேன். உனக்கு போறதுக்கு வர இடமே இல்ல. இங்கே ஆண்டி வந்தா கண்ணு இடத்துக்கு போக வேண்டியது நடி. இங்கே ஆண்டி வந்த எதுக்கு என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற? குற்றாலத்துல சத்துரும் போலுக்க. எங்கேயாவது போயிரு, நீ எங்கேயாவது போன வேண்டி நான் வாழ முடியும். எங்கேயாவது போயிரு நான் வாழணும். நீ இங்க இருந்தா என்னால யாரையும் ஏத்துக்க முடியாது, யாரு கூட என்னால வாழவும் முடியாது. நான் எத்தனை பேர்த்தையோ பழகிட்டேன். உன்னை இழந்த தண்டி நான் என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தவறு, என் துரதிஷ்டம். நான் எடுத்த முடிவிலே தவறான முடிவு, நொடிக்கு நொடி என்ன வேதனைப்படுத்துற முடிவு. எனக்கு இனி விடுதலையே கிடையாது. அந்த தவறை திருப்பிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்ல. கைவேறி போச்சு, எல்லாம் 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 கைவேறி போச்சு. பைத்தியமாயிட்டேன்டி, படிச்ச முட்டாளாயிட்டேன்டி. தவற திருத்திக்கிறதுக்கு தெய்வம் வாய்ப்பு கொடுக்காமலாம் இல்ல. அந்த வாய்ப்பை மறுபடி தவற விட்ட முட்டாள்னா அந்த தெய்வம் சும்மா விடாதே. வாய்ப்பு கொடுத்து பார்த்துச்சு, அதை கூட தூக்கி எறிஞ்ச துரதிஷ்டசாலினா அதான் தண்டனை கொடுக்கறதுக்கு என் வீட்லயே. இதே மாதிரி உலகத்துல யாருக்குமே தண்டனை கொடுக்க கூடாதுடி. நான் வாழ்ந்த ஒருத்தி என் வீட்டுல என்ன பைத்தியமாக்குதுடி. நான் எந்த இலக்கியம் போய் எதையாவது பண்ணி விடணும்னு ஒண்ணு தோணுது. போயிரு, சீக்கிரம் இங்க இருந்து போயிரு. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? வா போலாமா? பொண்ணு தர அது எங்க கூட வேலை பார்க்குற சார் எங்களுக்கு விருந்து வச்சிருக்காரு, அதான் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். அப்படியா? சரி சரி சரி. அப்போ விருந்து முடிச்சுட்டு போவீங்க? இல்ல, போனோன்னு வர வேண்டியதா. அவரை கூப்பிட்டாருன்னா போண்டிருக்கேன். போயிட்டு ஒரு மீட்டர்ல வரணும்னு. அதே ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கா? கார் அனுப்புறேன்னு சொன்னாருன்னு. எதுக்கு சிரமம்? அதான் ட்ரெயின்ல போலான்னு முடிவு பண்ணேன். இன்னொன்னு கார் டிராவலை விட ட்ரெயின் டிராவல் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பேசிக்கிட்டே ஃப்ரீயா போலாமே நினைச்சேன். சரிடா சரி. அதான் இங்க நின்றுட்டு இருந்தா, அதான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி 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 சரிண்ணே, நான் கிளம்புறேன். கையில் வா. சரிடா, நான் போயிட்டு வரேன்னா. சரி. தேன்மொழி மூடிட்டு போயிரு. ஐயோ வீட்டுல போதுக்க. கையில் நீ கிளம்பு. எங்க சொல்லுமா அங்க சொல்லிட்டல அப்போ. அத ஏன் பேச்ச என்னது நீ கேக்குறடி? பரவென்ன பேச தேன்மொழின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் எல்லாத்தையும் எனக்கு உண்மையா இருந்திருவியோ இல்ல நான் சொல்லதா கேட்றிவியா? போயண்டி போயண்டி. சரி, நான் கிளம்புறேன். போடி. அந்த தேன்மொழின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டு போடா. சரி, கையில் வா போலாம். ஐயோ சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வண்டி வெளியில விட்டுருக்கேன், வா. இப்ப என்கிட்ட என்ன சண்டலுக்கு போறான்னு தெரியலையே. இல்ல வந்து நின்னா ஒரு மாதிரி பாத்தீங்களே, எதுக்கு? அது எப்படி கண்டுபிடிக்கிறா? மனசு சுத்தம், அதான் கண்டுபிடிச்சிட்டா. இல்லையே, நான் அப்படி ஒன்னும் பாக்கலையே. ஒருத்தேன நோக்கத்தோட பாக்குறான்னு கூட தெரிஞ்சுக்காத முட்டா பையல இல்ல இந்த பொம்பளை பிள்ளைல. கண் பாரு வச்சு கண்டுபிடிச்சிருவான். நீங்க பாக்க பாரு வச்சு கண்டுபிடிச்சிருவான். நாங்க வெளியில காட்டிக்க மாட்டோம். நீங்க என்ன லட்சணத்துல பாத்தீங்கன்னு நாங்க வெளியில காட்டிக்க மாட்டோம். அவ்வளவுதான். ஐயோ இல்லடி, நான் எதுவும் நினைக்கல. நீ ஏன் நினைக்கிற? அவன் நின்னுட்டா நான் எங்க வந்து
நம்ம அப்பாவோட ரிலேஷன் கேட்க. அவன் என்ன நினைக்க கூடாதா, இல்ல அவன் என்ன நான் வரக்கூடாதா, ஏன் ஒருத்தர் பார்க்க கூடாதா? அப்பெல்லாம் எதுவும் இல்லடி. இன்னும் நீங்க என்ன அப்படி பார்க்கணும் எந்த அவசியமும் இல்ல. புரியுதா பொண்ணு தர? இல்ல சாரி வா. யாரும் என்ன கூட்டு போகணும் அவசியம் இல்ல, எனக்கு தெரியும். இப்போ உங்க வீட்டுக்கு போறேன்னா எனக்கு பேர அடங்காபராரி திமிர் பிடிச்சவா, இவ்வளவு பாசம் கட்டுறா, அதை ஏத்துக்க இவளுக்கு தெரியுதா? விளங்காதவா, புத்தி இல்லாதவான்னு கொஞ்சம் அற்பு கண்டம் கிடைக்கும், அப்படிதானே? நான் இப்படித்தான். எவனுடைய இறக்கமும் எனக்கு தேவையில்லை, எவனும் என்ன சந்தேகம் பண்ண எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு நான் உண்மையா இருந்தா போதும். நான் இப்படித்தான். எனக்கு எந்த பட்டம் கொடுத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இதாண்டி எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு வா. இன்னும் கொஞ்ச நாளைதான் நான் இந்த மண்ணில் யாருக்கும் பானமா இருக்க மாட்டேன். என்னடி? ஒண்ணு இல்ல, வா போலாம். எனக்கு வர தெரியும். இடிவானம் பிடிக்காத வா. இங்க வந்து நின்ன ஒத்த பார்வையிலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்படி எதுவும் ஆமா ஒரு மாதிரி இருந்துச்சு. யாருக்கும் தோணுறது தானே. ஓ என்ன நினைக்க ஆதிரா வந்து என்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தா உனக்கு எதுவும் தோணாது? தோணாது தோணாது. நீங்க அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணும். அவ உங்ககிட்ட சவால் விட்டு இருக்கான்னு தோணும். அவ உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தோணும். அங்கிருந்து உங்களுக்கு எப்படி காப்பாத்திட்டு கூட்டு போலான்னு தோணும். இந்த மனுஷன் இவகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறது எப்படி காப்பாத்தலான்னு தோணும். ஆனா ஒரு பொண்ணு பக்கத்துல நின்னுட்டா அவ அதுக்காகத்தான் நிக்கிறான்னு அர்த்தம்ல. ஒரு பொண்ணு நின்னுட்டா அவ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நிக்கிறான்னு அர்த்தம்ல. பாக்குற பார்வையே அப்படி ஆயிப்போச்சுல. அவளுக்கு யாருக்கிட்டையும் சண்டை போடக்கு தோணாதே, அவ யாருக்கிட்டையும் சவால் விடணும் அவளுக்கு தோணாதே. உன்னை ஒரு நாள் வெல்லுவேன்னு அவனை பார்த்து சொல்லதுக்கு தோணாதே. நீ செஞ்ச துரோகத்துக்கு நிச்சயமா இந்த மண்ணில் உனக்கு தண்டனை உண்டுன்னு அவனை பார்த்து சொல்லதுக்கு தோணாதே. நான் மறுபடியும் தப்பு பண்றேன். இவன் சொல்றது சரிதானே. சரி போலாம், வீட்டுக்கு போலாம். ஆம்பளை இல்ல, சரி வா வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணுல தப்பாலாம் நினைக்கல, வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு நீங்க கூப்பிட்ட உடனே நான் பின்னாடியே வந்துடணும். ஏன்னா நான் பொம்பளை. நீங்க மன்னிக்க சொன்னா நான் மன்னிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துடணும். நீங்க இந்த ஒரு நொடி பார்த்த பார்வையை என் இதயத்துல இருந்து நான் அழிச்சிடணும். அதை பத்தி பேசக்கூடாது, நான் அதை பத்தி கத்தக்கூடாது, அதை பத்தி வாதாடக்கூடாது. மீறினா உங்களுக்கு கோவம் வரும். அதனால நான் வாயை மூடிக்கிட்டு என் மனசுக்குள்ளே வச்சு அதை அழிச்சிடணும். ஓகே, இதே ஒரு தப்ப ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா வீட்டுக்கு வான்னு நீங்க கூப்பிட்டுருப்பீங்க. சரி வீட்டுக்கு போனாலும் அதோட அந்த பிரச்சனை விட்டுருப்பீங்க. காலத்துக்கு நீ அப்படி பட்டவ தானே, நீ அங்க போனவ தானே, அங்க பேசினவ தானேன்னு என்னைக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அன்னைக்கெல்லாம் சொல்லி காட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் சமாதானம் ஆகும். அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அன்னைக்கு கோவத்துல ஆத்திரத்துல சொல்லிட்டேனே. கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் வர்ற வார்த்தை உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடியது. அன்பா இருக்கும் போது வெளிப்படாது, அதே கோபத்துல இருக்கும் போது ஆத்திரத்துல அது வெளியே வந்துடும். ஒரு பொண்ணு காயப்பட்டானா அந்த காயம் அவளுக்குள்ளே வச்சு பூசி மூழ்கி அந்த காயத்தை மறைச்சிடணும். அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் அவளுக்கு கிடையாது, அந்த காயத்தை அவ மறைச்சு வச்சிடணும். ஆனா உங்களுக்கு ஒரு காயம்னா அந்த காயம் ஆற வரைக்கும் மருந்தா இருக்கணும். ஆற வரைக்கும், புரியுதா? ஆற வரைக்கும் மருந்தாவே இருக்கணும். ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒண்ணுதான். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒண்ணுதான், ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான். நீ வேற நான் வேறன்னு என்னத்தான் நம்ம சோசியமா பேசினாலும் இல்லைங்க, என்னைக்குமே ஒன்னாக முடியாது. நீயும் நானும் ஒண்ணுதான், இன்பத்திலையும் துன்பத்திலையும் நீயும் நானும் ஒண்ணுதான்னு சொல்றோம். அதே அவ தப்பே பண்ணாத வரைக்கும், அவளால நமக்கு ஆதாயம் கிடைக்கிற வரைக்கும், அவளால எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் தான். உயிரா இருக்க கணவன் தப்பு பண்ணிட்டா பாவம் அறியாம பண்ணிட்டாரு, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவரை பாவம் பண்ண வச்சுட்டுன்னு ஒரு பொண்ணு ஈஸியா மன்னிச்சிருதா. ஆனா அதே கணவனால அப்படி இந்த பொண்ணை மன்னிக்க முடியும்? சரி பரவாயில்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ தவறு பண்ணிட்டா, விட்டுலாம், இந்த ஒரு திருப்ப விட்டுலாம் அப்படின்னு யாராவது விட்டுருக்காங்க? சந்தர்ப்ப சூழல்ல ஒரு ஆண் தவறு செய்யலாம், அதே சந்தர்ப்ப சூழல்ல ஒரு பெண் தவறு செய்ய முடியாது. ஏன்னா முள்ளு மேல சீலை பட்டாலும் சீலை மேல முள்ளு பட்டாலும் பாதிப்பு பொண்ணுக்கு தான். என்னதான் நீங்க சொல்லுங்க, உன் மேல நான் உசுரா இருக்கேன், நீ தான் என் உசுரு, நீயும் நானும் ஒண்ணு, நீ இல்லாம நான் இல்ல, அப்படி நீங்க என்னதான் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல அப்படி சொல்றவங்க அதே அந்த உசுரு சந்தர்ப்ப சூழல்ல ஏதாவது தவறு பண்ணிட்டுன்னா அவங்க ஏத்துக்குவாங்கன்னு இல்ல ஏத்துக்கிட்டாங்கன்னு எங்கேயாவது இருக்காங்க? அதுக்கப்புறம் அதை சொல்லி காட்டுறதே இல்லைன்னு ஒருத்தரை சொல்லுங்க பாப்போம். நீங்க மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? உங்க பாசம், உங்க அக்கறை, உங்க நேசம்லாம் உண்மைதான்.
அதை நான் புரிஞ்சுக்கிடுறேன். ஏன்னா நீங்க சராசரி ஒரு மனுஷன். நீங்க காட்டுற அன்பும் பாசமும் உண்மைதான். ஆனா அதை என்ன பலவீனமாக்க கூடாது. நீங்க ஒரு மனுஷங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் உன் புருஷங்க மறந்துறாரு. கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, கோத்த கலப்பாத, நீ வா. கூட வாழ்ற உங்களுக்கே ஒரு செகண்ட் தப்பா பார்க்க தோணுச்சுல. இது எத்தனை பேர் கடந்து போனாங்க, எப்படிலாம் நினைச்சிட்டு போயிருப்பாங்கல்ல. வாழ்க்கையில ஒரு திருப்பு தவறு செஞ்சுட்டா அப்புறம் பணம் மத்திய கீழே நின்று பாலே குடிச்சாலும் கல்லுதான் குடிச்சான்னு சொல்ற உலகம் சொல்லிட்டு தான் இருக்கும். அதுக்காக இங்க தவறு செய்யாம எவனுமே இருக்க மாட்டான், யாருமே இருக்க மாட்டாளுங்க. ஆனா தவறை இப்படி பூசி முழுகிட்டு அடுத்தவன் குறை எவ்வளவு மேன்மைப்படுத்தி சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லி அவனை பத்தி மட்டுமே ஊரே பேசுற அளவுக்கு பண்ணிச்சுட்டு போயிடுவாங்க. அது சாமர்த்தியம் இல்ல, சாபம். அப்படி செய்யறது பாவம். தான் பாவத்தை மூடி மறைச்சி இன்னொருத்தன் பாவத்தை மட்டும் மேன்மைப்படுத்தி வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதே சாபம். எல்லா தெய்வமும் என்ன சொல்லுது? உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை எடு, அதுக்கப்புறம் மற்றவங்க கண்ணில் இருக்க உத்தரத்தை பார்த்து உன் கண்ணில் தூசி இருக்குன்னு சொல்லலான்னு. அதை இங்க யாருமே கடைப்பிடிக்கிறதே இல்ல. நான் ஒன்னும் குறை சொல்லல. குறை சொல்லல, ஆனா பாத்தீங்கல்ல, அப்ப என் மேல நம்பிக்கை எங்க போச்சுது? ஒரு செகண்ட் அப்படி தலச்சு நிக்கிறீங்க. இவ எதுக்கு நிக்கா, ஏன் நிக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யோசிக்கல. நின்ன உடனே அதிர்ச்சி ஆயிட்டு உங்களுக்கு. சீ, எல்லாரும் தான் நீங்களும். அப்போ பையன் புள்ள ரொம்ப நியாயமா நல்லவளா இருக்கா. நாமளும் இவளே மாதிரி மாறினாதான் முடியும். அப்படின்னா தான் இவ கூட வாழ முடியும். இவ சொல்றது எந்த தப்புமே இல்லை. அவ கரெக்டா இருக்கா. அது நமக்கு கத்துற மாதிரி தோணுதே. நான் உண்மையில அதிர்ஷ்டக்காரி தான். அடே நில்லடி, ஐ லவ் யூ டி. ஓய், உன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் கிடைக்குமாண்டா? நில்லு. உன்ன மாதிரி நானும் மாற முயற்சி பண்றேன். கொஞ்ச நாள் இதே வளர்த்துல வாழ்ந்துட்டேன்ல, அதான் அப்படி இருக்கேன். மாறிடுவேன். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. இசுக்கு நான் உனக்கு தான் கொடுப்பேன். எனக்கு ஒண்ணு தேவையில்ல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டி. இப்போ நீ பாக்குற ஒவ்வொரு கேஸ் தான் பின்னாடி நீ ஜெயிக்க போற ஒவ்வொரு கேஸுக்கும் அஸ்திபாரம். உலகத்துல இதே மாதிரி வினோதமான கேஸுகள் ஏகப்பட்டது இருக்கு. நீ பார்க்க போற ஒவ்வொரு கேஸுமே உன்னால யூகிக்க கூட முடியாத, உலகத்துல இப்படிலாமா நடக்குதுன்னு கூட யோசிக்கக்கூடிய கேஸுகள் தான் உனக்கு கொடுக்குறேன். ஆரம்பம் கஷ்டமா இருந்தா முடிவு ஈஸியா இருக்கும். இதுதான் நீ கத்துக்க வேண்டிய பாடம். நல்ல கவனமா கத்துக்க. பின்னாடி நீ ஜெயிக்க போற ஒவ்வொரு கேஸுக்கும் இதுதான் ஆதாரம். இப்போ ஒரு கேஸ் வருது, அத பாரு. நீ நிச்சயமா பெரிய ஆளா வருவ. இன்னும் 10 வருஷம் கழிச்சு உன்கிட்ட ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கும். நம்பர் 1 கிரிமினல் ஆயிருப்ப பாரு. குட் மார்னிங் மேடம். ரொம்ப பர்சனலா பேசணும்னு சொல்லியிருந்தீங்களே, சொல்லுங்க. ஆமா மேடம், உங்ககிட்ட நான் பர்சனலா தான் பேசணும். பரவாயில்ல, வக்கீல் கிட்ட சொல்ற விஷயம் வெளியில போகாது. என்ன விஷயம்னு சொல்லுங்க. மேடம், எனக்கு டைவர்ஸ் வேணும் மேடம். அந்த கான்ட்ராக்ட் கல்கூரி கான்ட்ராக்ட் அவர் எடுத்துக்கிற அவர் ஒய்ஃப் தானே நீங்க? ஆமா மேடம். நல்ல பையனாச்சுதம்மா, ஏதோ தனந்தரமெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா மேடம், ரொம்ப நல்லவர் தான். என்னம்மா இப்படிலாம் பையன் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். நல்ல பையன், நிறைய தொண்டு நிறுவனங்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் எங்க ட்ரஸ்ட்டுக்கு கூட பல லட்சம் கொடுத்தாரு. நல்ல பையனாச்சே. அதுக்கான அதே சமுதாயத்தில் அந்த பையன் நல்ல அந்தஸ்தில் இருக்கும் போதே நீங்க இப்படி டைவர்ஸ்னு சொல்லும் போதே அந்த பையன் எதிர்காலம் பாதிக்காதா? எனக்கு வேற வழி தெரியல மேடம். என்ன விஷயம் அதை சொல்லுங்க. சரிம்மா, இப்போ நீ டைவர்ஸ் கேட்குற, அந்த பையன் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குமா? அவரை கொடுக்க மாட்டாரு. ஆனா நீங்க வாதாடினா நிச்சயமா எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். சரிம்மா, டைவர்ஸ் எதுக்குமா? அந்த பையன் நல்ல பையன் தானே, எனக்கு புரியலம்மா. இல்ல மேடம், நான் செஞ்சுட்டு இருக்க தப்பு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் பிரஸ்டீஜே போயிடும், மரியாதை போயிடும். இன்னொன்னு, அவருக்கு தெரிஞ்ச வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதை விட நான் டைவர்ஸ் வாங்கி போயிட்டேன்னா இந்த பிரச்சனை வெளியில தெரியும் போதே பெரிய விஷயம் அவருக்கு பாதிப்பு வராது. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியம்மா. அப்படி என்னமா தப்பு பண்ணிட்ட? புருஷனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு டைவர்ஸ் கேட்கற அளவுக்கு அப்படி என்னமா தப்பு பண்ண? தப்பு தான் மேடம் பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் மேடம். இந்த விஷயம் வெளியில தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் என் புருஷனுக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கணும். பாதிப்பு என்னோடயே போகட்டும். என் புருஷனுக்கு எந்த பாதிப்பும் வேண்டாம். நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் அவர் பொண்டாட்டின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் அவருக்கு வராது. அப்படியே வந்தாலும் அவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ அக்கறையா இருக்க அந்த பையன் மேல, நீ எதுக்காக அந்த பையன் விட்டு போகணும்? எந்த பிரச்சனையும் பேசி முடிக்க வேண்டியதானம்மா. 2 பேரும் மன விட்டு பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையா வந்தாலும் ஒன்னா சமாளிக்கலாம். என்ன பிரச்சனைமா? ஒன்றும் இல்லை மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு காபி ஷாப் போயிருந்தேன். சரி, அங்க என் கூட காலேஜ் படிச்ச ஒரு பையனை நான் பார்த்தேன். சரி. அவன் காலேஜில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தான்.
சும்மா தச்சில மீட் பண்ணோம். அதுவே நாளடைவுல நாங்க தினமும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுற அளவுக்கு எங்க பழக்கம் வந்து போச்சுதே. சரி. தினமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சோம். ஃபோனு வாட்ஸ்அப்புன்னு நாங்க பர்சனலாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். சரி. உங்களுக்கே தெரியும் என் புருஷன் எப்பவும் பிஸ்னஸ்னு போகக்கூடியவர். அது மட்டும் இல்லை, என்ன 4 இடங்களுக்கு கூட்டு போகவும் மாட்டார். அவருக்கு நேரமும் இருக்காது. இன்னொன்று என் கூட ரொம்ப டைம் பாஸ் பண்ணவும் மாட்டார். எனக்கு ஆசையாக இருக்கும், சரி அங்கே கூட்டு போகணும், நகை எடுக்க கூட்டு போகணுன்னு. அங்கே கூட்டு போனால் கூட அவர் யார்கிட்டயே பேசிக்கிட்டே இருப்பார் ஃபோனில். என்னை கேர் பண்ணவே மாட்டார். எங்கே போனாலும் அப்படிதான், ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார், என்னை கேர் பண்ணவே மாட்டார். அவர் பிஸ்னஸ்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், அவர் செய்கிற நன்கொடை, இதை பற்றி தான் பேசுகிறாரு. என்னை கேர் பண்ணிக்கிறதே இல்லை. அதை தான் நான் அவங்கிட்ட மனம் விட்டு அதை சொல்லிட்டேன். என் புருஷன் என்கிட்ட ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டேக்காரு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசைன்னு அவங்கிட்ட நான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னே தெரியல. எங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், மாப்பிள்ளை பத்தி எந்த குறையும் சொல்லிடாதன்னு என் வாயை அடைச்சிருந்தாங்க. மாப்பிள்ளை நல்லவரா இருக்காரு, அது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியுது. எனக்கும் ஆசைகள் இருக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை. ரொம்ப இல்லை மேடம், ஒரு தேட்டருக்கு கூட அவர் என்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. கிளம்பு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாரு, ஆனால் கூட்டிட்டு போக மாட்டாரு. காத்திருந்து வெறுப்பு தான் எனக்கு அவர் மேல வரும். நான் ஆடம்பரமா தான் இருக்கேன், நகை நட்டு சேலை துணிமணின்னு எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா இது எதுவுமே அவர் எடுத்து கொடுத்தது கிடையாது, எனக்கு நானே எடுத்துக்கிட்டது. ஒரு பொண்ணுக்கு தான் புருஷன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்காதா மேடம்? கட்டாயம் இருக்கும். புருஷன் அதுக்கு தானே அவன் இருக்கான். பொண்டாட்டியோட தேவைகளை நிறைவேற்றுறதும் புருஷனோட கடமைங்கிறத விட முக்கியமான ஒண்ணு. குடும்பங்கிறது மனைவி திருப்திப்படுத்துறதுலயே இருக்குது. சரிம்மா, நீ மேற்கொண்டு சொல்லு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சுது. என் பசங்களும் வளர்ந்துட்டாங்க. ஒருத்தி 12 படிக்கா, ஒருத்தி 10 படிக்கா. சரி. இப்ப பிள்ளைங்க கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. முன்னாடி பிள்ளைங்களாவது என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பிள்ளைங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு போயிருந்தாங்க மேடம். என்கிட்ட யாருமே பேசுறதில்ல. அதனாலவோ என்னவோ தெரியல, என் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே என் மனசுல இருக்கதெல்லாம் நான் அவங்கிட்ட பேசிட்டேன். சரி. பேசி அவன் எனக்கு ஆறுதலா இருந்தான். என் வீட்டுக்காரர் என்னெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னா அத்தனையும் அவ செய்ய ஆரம்பிச்சா. தேட்டருக்கு கூட்டிட்டு போனான். அங்க ஜாலியா என் கூட ஒரு குழந்தை மாதிரி விளையாண்டான். நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படிலாம் அவன் பண்ணினான். எங்களுக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் இல்லை. கை தட்டி ஆறு பறிச்சு சந்தோஷமா அவன் கூட நான் சினிமா பார்த்தேன். காபி ஷாப் கூட்டு போவான், பர்ச்சேஸ் பண்ண கூட்டிட்டு போவான். அங்கெல்லாம் என் கூடயே என் பின்னாடியே பாதுகாப்பா வருவான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் என் புருஷன் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நான் வீட்டில் வந்து கற்பனை பண்ணி பார்ப்பேன். இப்படி அவன் எல்லாத்தையும் நிறைவேற்ற ஆரம்பிச்சதே என்னமோ தெரியல. நான் ஏதோ அறிவுக்கிட்டத்தனமா நீ மட்டும் என் புருஷனை வந்திருந்தா நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற வார்த்தைய ஏதோ எமோஷனல்லையும் அவன் என்கிட்ட நடந்துகிட்ட சந்தோஷத்துலயும் உளறி தீர்த்துட்டேன். சரி. என்ன மேடம் சாதாரணமா சொல்லிட்டீங்க? அதே எல்லா பெண்களும் ஈஸியா பண்ணக்கூடியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொல்லு. அந்த வார்த்தை ஏதோ எமோஷனல் சொன்னாலும் அதுக்கு அடுத்து என்னவோ தெரியல. அவங்கிட்ட வாட்ஸ்அப்ல பேசும்போதும் சரி, நேர்ல பார்க்கும்போதும் சரி, என்ன அறியாம நான் சொன்னதான் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருந்தது. நாங்களும் கொஞ்சம் எல்லை மீறி பேச ஆரம்பிச்சோம். கொஞ்சமா நான் அவங்கிட்ட எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டேன். முழுசா ஒரு கணவன் மணி பேசுற அளவுக்கு நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுவே நாளடைல அவன் கூடயே இருந்தா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனாலேயே வீட்டுல சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு அவனை பார்க்கறதுக்காக நான் அடிக்கடி வெளியில போயிடுவேன். இப்படி நிறைய இடத்துக்கு நாங்க சுத்த ஆரம்பிச்சிட்டோம். சரி. இப்ப என்னன்னா அவங்க ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு போச்சு, எங்க ஃபேமிலிக்கும் அரச பரசலா ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு. என் கணவருக்கு மட்டும்தான் தெரியாது. கணவனுக்கு மட்டும் தெரியாது, அது அப்படி இல்லை. உன் மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அவனுக்கு உன் மேல நம்பிக்கை, அதெல்லாம் யாரும் சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. முத வேலையா உன் புசங்க அதில் தான் போட்டு விட்டுருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கும் தெரியும், உன் குடும்பத்துக்கும் தெரியும். அப்படிங்கும் போது அவனுக்கு மட்டும் இப்படி தெரியாம இருக்கும். ஆனா அவங்க என்கிட்ட எதையுமே கேட்டதே இல்லையே. கேட்க மாட்டாமா, நீ 2 பெண் குழந்தைக்கு தாயி. அவன் உன்னை முழுசா நம்புறான். சொத்து சோகம் இத்தனை வருஷம் உழைப்பு எல்லாம் உன்னை நம்பி தான் எதிர்காலமே. அப்படிங்கும்போது எவனோ ஒருத்தர் சொன்னதை எப்படி அவன் நம்புவான்? இன்னொன்னு அவன் பக்கம் இருக்க தவிர அவன் உணர்ந்திருப்பான். நம்ம சரியா கவனிக்கல,
இனி கொஞ்சம் குடும்பத்தையும் பார்க்கலாம்னு முடிவு எடுத்திருக்காளா? அதுக்காக தெரியாத மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. ஐயோ மேம், அதுக்கப்புறம் தான் நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு எங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ நாங்க ரெண்டு பேரும் பேசுறதே இல்ல. ஏதோ கொஞ்சம் வழி தவறி போனாலும் நான் என் குடும்பத்தையும் நான் பண்ண தப்பையும் புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். சத்தியமேதி என் புருஷனால ஏத்துக்க முடியாது. சமூகத்திலையும் மதிப்பு மரியாதை இல்லாம போயிடும். இப்போ அந்த பையனுக்கும் எனக்கு எந்த இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நாங்க ரெண்டு பேசியே 10 நாள் ஆகிக்கிட்டு. ஆனா யார் நம்ப போறா? எங்களுக்குள்ள பழக்கம் இருக்குன்னு தான் நம்ப போறாங்க. நான் தற்செயலா அவனை எங்கேயாவது பார்த்தா கூட எங்க ரெண்டுத்துக்கு தொடர்புக்கு தான் சொல்லுவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பழகிருக்க கூடாது. என் வீட்டு சூழ்நிலை அவங்கிட்ட நான் சொல்லியிருக்க கூடாது. என் புருஷன் ரொம்ப நல்ல ஒரு மேடம். வேண்டாம், எல்லாருக்கும் கெட்ட பேர் வேண்டாம். எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. இங்க பாரு, எந்த மனசு சஞ்சலமும் வேண்டாம். உனக்கு டைவர்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் உன் புருஷன்கிட்ட பேசுறேன். அவன் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிடுவான். ஊர் உலகம் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அதை நீ காதுல வாங்கிக்காத. தேவையில்லாத விஷயங்களை இவன் காதுல வாங்கிக்காத. தான் வீட்டு குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாத. குறிப்பா ஆண்கள் கிட்ட பேசாத. இல்லற வாழ்க்கையை பத்தியோ அந்தரங்க வாழ்க்கையை பத்தியோ அடுத்த மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அது கணவன் மனைவிக்குள்ள ரகசியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பெத்த பிள்ளைங்க கிட்டேயோ சொல்லக்கூடாது, பெத்தவங்க கிட்டேயோ சொல்லக்கூடாது. நீ எவங்கிட்டயோ சொல்லியிருக்க, அது எவ்வளவு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எதிர்பார்த்துட்டா சொல்லவே கூடாது. அவன் ஒரு ஆண், அவ்வளவுதான். நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது வேற. அதுவே தவறுன்னு நான் சொல்லுவேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ற உனக்கு நம்பிக்கையான ஒரு தோழி இருக்கான்னா அவகிட்ட சொல்றதுமே ஆபத்து தான். அதையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். உனக்கு மனசு சஞ்சலமா இருக்கிறத நீ அவகிட்ட ஷேர் பண்ண உனக்கு ஆதலா இருப்பா. ஆனா அந்தரங்க விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டாம். அது என்னைக்குமே ஆபத்துல தான் முடியும். அவ வேணா உனக்கு உயிர் தோழியா இருக்கலாம். ஆனா அவளுக்கு யாரா உயிர் தோழி இருந்தா, உயிர் தோழன் இருந்தா, அந்தரங்க விஷயங்களை குடும்ப விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ரகசியமா வச்சு காக்குறோமோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்லா இருக்கும். நீ அறியாம பண்ணிட்ட. தனிமை வீட்டுக்குள்ளே தனிமையா இருந்து தான் மனசுக்கு ஆதங்கத்தையும் வேதனையும் யாருக்கிட்டையாவது சொல்லணும். அது கெட்டமா சந்தர்ப்பம் அமைஞ்சதே மாட்டிக்கிட்ட. இதுல தப்பு ஓம் பேர்ல மட்டும் இல்ல, ஓ புருஷனையும் சேரும். அப்படி தண்டனை கொடுத்தா ரெண்டுத்துக்கும் கொடுக்கணும். அவர் சரியா இருந்தா நீ இந்த தப்பு பண்ணிருக்க மாட்ட. சமுதாயம் பிசினஸ் எல்லாம் சரிதான். ஆனா தன்னை நம்பி ஒருத்தி இருக்கா, அவளையும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்புங்கிறத அவன் மறந்துட்டான். அவன் தான் ஸ்தானத்தை மறந்ததுனாலதான் நீ போய் விழுந்த. ஒரு பட்டம் பறக்கும் போதே அதோட கயிறு புருஷன் கையில தான் இருக்கணும். குடும்ப தலைவன் கையில தான் அந்த பட்டத்தோட கயிறு இருக்கணும். எவ்வளவு தூரம் தன் மனைவியை சுதந்திரமா சந்தோஷமா வச்சிருக்கு, எவ்வளவு தூரம் கொண்டு போகணுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போகணும். விட்டுட்டானா அவ பாட்டுக்கு பறந்தான் போவா. கயிற்படி அவன் கையில இருந்திருக்கணும். அவன் உன்னை ஈஸியா பறக்க விட்டுட்டு போயிட்டான். ஒருவேளை அவன் பறக்க விட்டது உன் மேல உள்ள நம்பிக்கையா இருந்திருக்கலாம், இல்ல அவனோட கேர்லெஸ்ஸா இருக்கலாம். இருக்கட்டும், நம்ம பிசினஸ் பாப்புன்னு இருந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவன் மேலேயும் சராசரி தப்பு இருக்கு. நான் அவங்கிட்ட நடந்த விஷயத்த சொல்றேன். இதுக்கப்புறம் அதனால ஏதாவது பிரச்சனை வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிங்க. அதுதான் நல்லது. இப்போ நீ டைவர்ஸ் கொடுத்தாலும் அது அவனுக்கு தண்டனை தான். அதை விட ரெண்டு பேரும் பேசி சமாதானமாகி இனி இந்த மாதிரி தப்பு நம்ம வாழ்க்கை நடக்காம பாத்துக்கிடுங்க. நல்லபடியா சந்தோஷமா காத்துரு. நிச்சயமா சொல்றேன், இந்த அன்னைக்கிளி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அவன் இனிமேல் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிடுவான். இதை பத்தி எதையுமே உங்ககிட்ட பேசிக்க மாட்டான். நீ அவன் கூட சந்தோஷமா பழையபடி அவனுடைய மனைவியா 2 குழந்தைங்களுக்கு தாயா சந்தோஷமா அவன் கூட வாழு. கடந்ததை மறந்துரு. கெட்ட கனவு வாழ்க்கையில் ஏற்கப்பட்டது வரதான் செய்யும். கடந்துரு, நினைச்சுக்கிட்டே இருக்காத. சரி, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. டைவர்ஸ் வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன். இது வந்து என்ன கத்துக்கிட்ட? புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில வேலைக்கு போறவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் வரும். நம்ம மனசுல நம்ம குடும்பம் இருக்கணும். குடும்பம் இருந்தா எந்த தப்பான வழிக்கும் போயிருக்க மாட்டோம். இப்போ நீ வெளியில வந்திருக்கனா விக்கி உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் வச்சிருக்கேன். இந்த பொண்ணு பேச பேச எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்தது. இப்படி எல்லா பெண்களும், வெளியில வேலைக்கு போற எல்லா பெண்களுமே மனசுல தன் குடும்பத்தை நினைச்சாலே எந்த கெட்ட வழிக்கும் போக முடியாது, எந்த கெட்ட வழி வந்து நெருங்கவும் முடியாது. தவறான பாதை உங்க கண்ணு முன்னாடி இருந்ததுன்னா பெத்தவங்களையும் பெத்த பிள்ளைங்களையும் கணவனையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு பாவத்துல விழுந்துட்டானா மீண்டு வர முடியுமான்னு யோசித்து பாருங்க. அவமானம், அற்ப ஆசைக்காக அவமானம், நிந்தனை, நல்ல வாழ்க்கை எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தை கண் முன்னாடி கொண்டுட்டு வா. பட்ட பாடுகளையும் அவமானங்களையும் கண் முன்னாடி கொண்டுட்டு வா. எந்த பாவமான வழிக்கும் நம்ம போக மாட்டோம். அவ இப்படி வாழ்ந்தா, இவ இப்படி வாழ்ந்தா, அவ இஷ்டத்துக்கு வாழ்ந்தா, நாம தான் இப்படி வாழ்ந்தோன்னே அடுத்தவளை பாத்திரக்கூடாது. அவ படுற கஷ்டத்தை நம்மளால திரும்ப பட்டுவிட முடியாது. அவ அவமானத்தை சந்திக்க போறா. ஆனா நம்மளால அந்த அவமானத்தை சந்திக்க முடியுமான்னு ஒரு கணம் யோசிச்சு பார்க்கணும்.